அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழலை வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் சுகஸ்தானமாகிய 4 ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த வேளையில் சூரியன் தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். 13ஆம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் அதற்கு முன்னதாக மிக அற்புதமான மாற்றங்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன். அதோடு மட்டுமல்லாது சனி மற்றும் புதனின் இணைவு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை மிக வலுவாக 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க. 10ஆம் இடத்தை சனி மற்றும் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்றத்தையும் உறுதியாக இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை வித்திட்டு கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். அப்படிப்பட்ட விவேகமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய புதன் அறிவுக்கு மட்டும் அதிபதி அல்லங்க. வித்தை, கணிதம், கம்ப்யூட்டர், மீடியா, பேச்சு திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் தான் வித்யாகாரகரான புதன். அவர் மிக வலுவாக வீற்றிருக்கும் போது இந்த வேளையில் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனைத்து காரியங்களை தடையில்லாமல் மேற்கொள்வதோடு சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியை பெறுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது அவர் சாதகமாக வலம் வரும்போது மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த சிக்கல் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதை எளிதில் சாதகமாக ஆற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் கிடைக்கும். அந்த வகையில் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சுப காரியங்களில் இருந்த தடைகள் உறுதியாக தகர்த்தெறியப்படுகிறது. சுப காரியங்கள் தடையில்லாமல் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறதுங்க. நீண்ட நாட்களாக தடை, தாமதம், சிக்கல் என மனதை வாட்டி வதைத்து வந்த பல்வேறு வகையான குழப்பம் நிறைந்த விஷயங்களில் இந்த தருணத்தில் தெளிவு கிடைப்பதோடு மிக முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் அலைச்சல் ஏற்பட்ட நிலையில் அலைச்சலை இனி தவிர்த்து லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூட போகிறது. மிக பெரிய அளவில் காரிய தடை என நினைத்திருந்த நல்ல வரன் கிடைத்தல் மற்றும் புத்திரபாகியம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என தடையாக இருந்த பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாக மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக நுணுக்கமாக
பயன்படுத்துவதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிரமங்களை இந்த தருணத்தில் தவிர்க்க முடியுங்க. உறுதியாக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நிரந்தர வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த நல்ல வேலை என பல நல்ல மாற்றங்களை உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பிரச்சனையில் சிக்கி தவித்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அத்தனை பிரச்சனைகளும் அடியோடு மாறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. எனவேதான் நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருப்பினும் அவை அனைத்தையும் எளிதில் சமாளித்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிச்சயமாக பதிவு செய்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. லாபத்தை உயர்த்தி கொள்வதோடு எதை செய்தாலும் இதில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மத்திய மாநில அரசின் உதவிகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமயத்தில் தக்க நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவே இந்த வேளையில் புதன் சனியுடன் இணைந்திருப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும். கலைத்துறையில் கால்பதிக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அதற்கேற்ற ஒரு பொன்னான நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் மிகப்பெரிய அளவில் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலும் தவிர்ப்பதற்கான நல்ல யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. தேர்தல் வெற்றிகள் உள்ளிட்ட பல மகிழ்ச்சியான தருணமாகவும் அமைய போகிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு எழுதிக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி உறுதியாக கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நரக வாழ்க்கை முடிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.